என்னம்மா கிளம்பிட்டியா? போலாமா? போலாம். இரு, அவளை கூப்பிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் நானும், நீ வெளியே போகிறேன்னு. உன் மருமகளுக்கு என்னமா கொடுத்து வச்ச மகாராணி, உன் மகன் அந்த தாங்குறான். அது என்னமோ உண்மைதான், நம்ம வீட்டுக்கு கட்டிட்டு வரதுக்குலாம் மகாராணி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்தாடா அங்கே மாமியார் குடும்பம், மாமனார் குடும்பம், நாத்தனார் குடும்பம் என் மகளுக்கு சிரமப்படுறாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு வாட்சி வந்ததுக்குள்ள ஜம்முன்னு இருக்குதுங்க. அத்தை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க அம்மா மகளும். நானும் எவ்வளோ நாள் சும்மாவே இருக்கிறது. இப்போ என்ன இல்லாததுவா சொல்லிட்டா? உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறத விட இங்கே ஓகோனதாக இருக்கிறவங்க என்ன குறைச்சல இல்லை என்ன கேடுன்னு கேட்குறேன். எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற எனக்கு எந்த கேடும் இல்லை. இங்கே எல்லா கேடும் முன்னாடி பின்னாடி நடுவில் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதுல எல்லாம் சமாளிச்சு வாழ்ற எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன கேடு. நீங்கள் இனி சும்மா பேசிட்டே இருங்க. அப்படி என் வாயிலிருந்து நான் ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்கும். உன் வாயில இருந்தா என்ன சொல்லுவேன்? உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துருவேன். இல்லை உங்கள் அப்பா ஏதாவது வச்சிருக்கானே அதெல்லாம் உன் பேரில் மாற்றி கொடுத்து வாங்கிட்டு வந்துருவேன். ஆமாம், இத்தனை வருஷம் நீங்கள் உங்கள் மகனுக்கு பாடுபட்டேன்னு சொல்கிறீங்களே, அந்த பாடுபட்டதில் உங்கள் மகன் சேர்த்து வச்ச சொத்தலாம் உங்கள் மகன் பேரில் எழுதுங்க. அப்போ நான் போய் எங்கள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? அப்போ நீங்கள் எப்போ எழுதுங்களா அப்போ இந்த சொத்து பத்து நியாயம், இந்த இல்லாத வீட்டு மருமக நியாயம் பேசுங்க. அது வரைக்கும் நீங்கள் பேசுறாங்க. இருக்கிறதெல்லாம் சுருட்டி தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. என்ன ஜாட பேசுறீங்களா? உங்களுக்கே எனக்கு கோவம் வருது. உங்கள் அம்மா யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க வாங்கினாங்க வந்து கேட்கட்டும். நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். அம்மாடி என்ன வாங்கி எத்தனை நாள் மருமகளுக்கு அமைதியாகவே இருப்போம். நாங்கள் எடுத்து தாங்க மாட்டீங்க.